முக்கிய செய்திகள். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் ஸ்டாலின். உலகின் கவனத்தை தமிழ்நாடு மீது ஈர்க்கவே பயணம் மேற்கொள்வதாக விளக்கம். மத்திய அரசின் வரி பயங்கரவாதத்தால் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிப்பு. ஏழைகளை பாஜக கைவிட்டு விட்டதாக மோடி மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வெள்ளத்தில் தத்தளிக்கும் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்கள். பாலங்கள் இடிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. தடை செய்யப்பட்ட 156 கூட்டு மருந்துகளை விற்பனை செய்தால் நடவடிக்கை. தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் எச்சரிக்கை. வணக்கம். தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். கல்வி, மருத்துவம், தொழில்துறை, பால் உற்பத்தி என பல்வேறு துறைகளில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது. இந்நிலையில் தொழில் சார்ந்த வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஏற்கனவே துபாய், ஸ்பெயின், ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டார். தற்போது 17 நாட்கள் பயணமாக நேற்றிரவு அவர் அமெரிக்கா சென்றுள்ளார். விமான நிலையத்தில் அவரை வழியனுப்ப வந்த அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திரு ஸ்டாலின் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் இலக்கை அடையவே வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதாக தெரிவித்தார். உலகின் கவனத்தை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்க்க அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ மாநகரங்களுக்கு நான் செல்கிறேன். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக விவரங்கள் திரும்பி வரும்போது உங்களுக்கு நான் நிச்சயம் தெரிவிப்பேன். கடந்த 3 ஆண்டுகளில் இதுவரை 872 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் இதன் மொத்த மதிப்பு 9,99,093 கோடி ரூபாய் என்றும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார். இதன் மூலம் 18,89,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் இதுவரை 4,14,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்றும் தெரிவித்தார். முதலில் சான் பிரான்சிஸ்கோ செல்லும் முதலமைச்சருக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க உள்ளனர். அங்கு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் திரு ஸ்டாலின் பங்கேற்கும் நிலையில் புதிய முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 2ஆம் தேதி அங்கிருந்து சிகாகோ செல்லும் முதலமைச்சர் திரு ஸ்டாலினை வரவேற்க அமெரிக்காவில் 40க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் ஒன்றிணைந்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். முதலமைச்சரின் வருகை தங்களுக்கு உற்சாகத்தை அளிப்பதாக அவர்கள் கூறினர். முதல்வரின் வருகை எங்களுக்கெல்லாம் புத்துணர்வு ஊட்டும். முதல்வரின் வருகைக்காக ஏராளமான பதிவுகள் குவிந்து வருகின்றன. முதல்வரின் சந்திப்பு, மக்கள் சந்திப்பு பெரும் மாநாடாக அமைய உள்ளது. முதல்வரின் வருகைக்காக சிகாகோ மாநகரமே விழா கோலம் பூண்டு வருகிறது. சிகாகோ நகரில் கூகுள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை உள்ளிட்ட சர்வதேச முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களை திரு ஸ்டாலின் சந்தித்து பேசுகிறார். தொடர்ந்து அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் அடுத்த மாதம் 14ஆம் தேதி சென்னை திரும்புகிறார். மத்திய அரசின் வரி பயங்கரவாதத்தால் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் திரு மோடி தனது கார்ப்பரேட் நண்பர்களின் சொத்தை பாதுகாக்கவும் அதிகரிக்க செய்யவும் இந்தியாவின் நடுத்தர வர்க்கத்தின் முதுகை உடைப்பதாக அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். திரு ராகுல் காந்தி தனது வாட்ஸ்அப் சேனலில் ஹிந்தியில் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான வரியை விட தனி நபர்களின் வருமான வரிதான் அதிகம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். வரி பயங்கரவாதம்தான் பாஜக ஆட்சியின் ஆபத்தான முகம் என்று விமர்சித்துள்ள அவர், நடுத்தர மக்களின் வருமானம் பல ஆண்டுகளாக உயராத நிலையில் அவர்களின் வரி மட்டும் அதிகரித்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை பயமுறுத்தி அவர்களின் பாக்கெட்டை கொள்ளையடிப்பதே வரி தீவிரவாதத்தின் சக்கர வியூகம் என்றும் திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இந்த பணவீக்க நேரத்தில் அனைத்திற்கும் அதிக ஜிஎஸ்டி வரி செலுத்தும் தங்களுக்கு அரசு ஏதேனும் சலுகை வழங்குகிறதா என்றும், ஏன் பாரபட்சமாக வரி வசூலிக்கப்படுகிறது என்றும் நடுத்தர மக்கள் சிந்திக்க வேண்டும் என திரு ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வரி பயங்கரவாதம் மற்றும் அநீதிக்கு எதிராக உழைக்கும் இந்தியர்களுக்கு ஆதரவாக துணை நிற்பேன் என்றும் அவர் தனது வாட்ஸ்அப் பதிவில் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் கொட்டிய கனமழையால் முக்கிய நகரங்கள் வெள்ளக்காடாக மாறிய நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு ராஜஸ்தான் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. குஜராத் மாநிலத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வதோதரா, அகமதாபாத், ஆரவல்லி, நவ்சாரி, காந்திநகர் உள்ளிட்ட நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. முக்கிய சாலைகள் குளம் போல் மாறின. தாழ்வான பகுதிகளில் உள்ள ஏராளமான வீடுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன.
பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழையால் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் சாலை போக்குவரத்து பல இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை உள்ளூர் மக்கள் உதவியுடன் பேரிடர் மீட்பு குழுவினர் ரப்பர் படகுகளில் மீட்டனர். வெள்ளக்காடான மோர்பி மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அணைகள் நிரம்பி நீர்நிலைகளில் வெள்ளம் கரை புரளுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு குஜராத் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. உயிரியல் பூங்காக்களில் தேங்கியுள்ள மழை நீரால் வனவிலங்குகள் தத்தளித்து வருகின்றன. தொடர் மழையால் சுரேந்திரநகர் மாவட்டம் சொலிடாவில் பொஹோவா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சொலிடா ஹபிஹாசிர் நகரங்களை இணைக்கும் பாலம் இடிந்து விழுந்தது. குஜராத் மாநிலத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யும் என்று எச்சரித்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகள், குடியிருப்பு பகுதிகள் தண்ணீரில் மிதக்கின்றன. இதனால் சாலைகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. மத்திய அரசு தடை செய்துள்ள 156 கூட்டு மருந்துகளை தமிழகத்தில் விற்பனை செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் எச்சரித்துள்ளது. பிக்ஸ் டோஸ் காம்பினேஷன் எனப்படும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மூல மருந்துகளின் கலவையை உள்ளடக்கிய பல்லாயிரக்கணக்கான கூட்டு மருந்துகள் இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிறது. அவற்றின் செயல்திறன், எதிர் விளைவுகள் உள்ளிட்டவற்றை மத்திய நிபுணர் குழு ஆய்வு செய்து வருகிறது. சளி, இருமல், சத்து மாத்திரைகள், இதயம், கல்லீரல் நலனுக்கான வைட்டமின் மருந்துகள், ஒவ்வாமை பாதிப்புக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் என மொத்தம் 156 கூட்டு மருந்துகளால் எதிர் விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறி சில தினங்களுக்கு முன்பு அந்த மருந்துகளுக்கு மத்திய அரசு தடை விதித்து அரசிதழில் அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மருந்து உற்பத்தியாளர்கள் நீதிமன்றங்களை நாடி வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு தடை செய்துள்ள மருந்துகளை தமிழகத்தில் எந்த மருந்து கடைகளிலும் விற்பனை செய்யக்கூடாது என்று மாநில மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அதன் இணை இயக்குநர் திரு ஸ்ரீதர் விடுத்துள்ள அறிக்கையில் மத்திய அரசு தடை செய்துள்ள 156 மருந்துகளை திருப்பி அனுப்ப 1 மாத அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதற்குள் அந்த மருந்துகள் இருந்தால் அதனை திருப்பி அனுப்ப வேண்டும். அவர்கள் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு அதனை அனுப்பி விடுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். பின்னர் அந்த மருந்துகள் அளிக்கப்படும் என்று கூறியுள்ள திரு ஸ்ரீதர், அந்த மருந்துகளை யாராவது விற்பனை செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மத்திய அரசு தர வேண்டிய நிலுவைத் தொகையை விரைந்து வழங்குமாறு பிரதமரை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக திரு மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், தமிழகம் உள்பட சில மாநிலங்களில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய முதல் தவணை நிதி விடுவிக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார். 2024-25 கல்வியாண்டில் தமிழகத்திற்கு 3586 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், இதில் மத்திய அரசின் பங்கான 2152 கோடி ரூபாயை பெற ஏதுவாக முன்மொழிவுகள் ஏப்ரல் மாதமே சமர்ப்பிக்கப்பட்டாலும் முதல் தவணையான 573 கோடியை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தவிர முந்தைய ஆண்டுக்கான 249 கோடியையும் மத்திய அரசு இன்னும் விடுவிக்கவில்லை என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், தமிழகத்தின் எம்பிக்கள் குழு மத்திய கல்வி அமைச்சரை சந்தித்து உரிய நேரத்தில் மானியங்களை விடுவிக்க ஜூலை மாதம் கோரிக்கை வைத்ததாகவும், ஆனாலும் இதுவரை சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் மாநில அரசுக்கு மானியம் விடுவிக்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். PM ஸ்ரீ பள்ளிகளில் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்துவதை முன் நிபந்தனையாக இணைக்க மத்திய அரசு முயற்சிப்பது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள திரு ஸ்டாலின், PM ஸ்ரீ பள்ளிகளின் திட்டத்தில் சேர புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறைந்தபட்ச மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற தமிழகத்தின் கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்று கூறியுள்ளார். பொதுப்பட்டியலில் உள்ள கல்வி தொடர்பான விஷயங்களில் மாணவர்களை பாதிக்கும் கொள்கைகளை அமல்படுத்தும் போது அதில் ஒவ்வொரு மாநிலத்தின் நியாயமான கருத்தும் உள்ளடங்கி இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைக்கும் மத்திய அரசின் தற்போதைய நடவடிக்கை பின்தங்கிய நிலையில் வாழும் லட்சக்கணக்கான குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆசிரியர்களை நேரடியாக பாதிக்கும் என்று தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க தலையிடுமாறு பிரதமரை வலியுறுத்தியுள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள தெலங்கானா முன்னாள் MP திருமதி கவிதா தன் மீதான வழக்கை எதிர்த்து உறுதியுடன் போராடுவேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த மார்ச் 15ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அதே வழக்கில் CBIயும் கைது செய்தது. அவரது ஜாமீன் மனுக்களை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்த நிலையில் உச்சநீதிமன்றம் நேற்று ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது.
இதையடுத்து டெல்லி திஹார் சிறையிலிருந்து நேற்று மாலை விடுதலையான அவரை பிஆர்எஸ் கட்சியினர் மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாகமாக வரவேற்றனர். கணவர், மகன் உள்ளிட்ட உறவினர்கள் கண் கலங்க வரவேற்றனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி கவிதா, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் இதை எதிர்த்து உறுதியுடன் போராட உள்ளதாகவும் தெரிவித்தார். They were always tough. We are fighters. We will fight it out legally. We will fight it out politically. We were always tough. By sending us to jail illegally, they only made BRS and KCR's team unbreakable. டெல்லியில் உள்ள பாரத ராஷ்டிர சமிதி அலுவலகத்திற்கு சென்று கட்சி நிர்வாகிகளை திருமதி கவிதா சந்தித்து பேசினார். அப்போது தனது கணவர், மகன் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை ஊட்டி மகிழ்ந்தார். ஆந்திராவில் குப்பைக்கு வரி வசூல் செய்வதை கண்டித்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மேயர் வீட்டின் முன்பு தெலுங்கு தேச கட்சியினர் குப்பைகளை வீசி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அந்த மாநிலத்தில் முந்தைய ஜெகன்மோகன் ஆட்சியில் குப்பைகளை சேகரிக்க மாதத்திற்கு 60 ரூபாய் என வீடுகளுக்கு குப்பை வரி விதிக்கப்பட்டது. தற்போது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் குப்பை வரியை ஆளும் தெலுங்கு தேசம் அரசு வசூலிக்கவில்லை. இந்நிலையில் குப்பை வரி தொடர்பாக கடப்பாவில் ஆளும் தெலுங்கு தேசம் கட்சியினருக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரசாருக்கும் இடையே வார்த்தை போர் முற்றியுள்ளது. கடப்பா மாநகராட்சியில் ஒய்எஸ்ஆர் கட்சிக்கு 50 கவுன்சிலர்கள் உள்ள நிலையில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு 1 கவுன்சிலர் மட்டுமே உள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு குப்பை வரி வசூலிக்க வேண்டும் என ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மேயர் சுரேஷ் உத்தரவிட்டார். இதற்கு தெலுங்கு தேசம் கட்சி கவுன்சிலர் மாதவி ரெட்டி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தெலுங்கு தேச கட்சியினர் மேயர் சுரேஷ் பாபு வீட்டின் முன்பு குப்பைகளை வீசி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேயர் சுரேஷ் பாபு வீட்டின் முன்பு குப்பைகளை வீசிய தெலுங்கு தேசம் கட்சியினர் மீது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். ரயில் நிலையங்களில் குற்றங்களை குறைக்க சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளதாக சேலம் ரயில்வே கோட்ட பொது மேலாளர் திரு பங்கஜ்குமார் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில் நிலையங்களுக்கு தேவையான மின்சாரத்தை சோலார் மூலம் உற்பத்தி செய்து கொள்வதாக தெரிவித்தார். ரயில் நிலையங்களில் நடைபெறும் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் நோக்கத்தில் கோட்டத்திற்குட்பட்ட அனைத்து ரயில் நிலையங்களிலும் சிசிடிவி பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இன்னும் 6 மாதங்களில் அந்த பணிகள் நிறைவடையும் என்றும் திரு பங்கஜ்குமார் கூறினார். So Railtel somehow it was slightly delayed, but now they have started at 10 stations already. They have started. So I think within 6 months they will complete. Major stations we have already installed our CCTV, like big stations. ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் ரயில்வே நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்படாதவர்கள் உணவுப் பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு பங்கஜ்குமார் தெரிவித்தார். விதிகளை மீறி விற்பனை செய்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதுடன் சிறை தண்டனையும் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மணல் கடத்தல் வழக்குகள் தொடர்பாக இதுவரை எத்தனை பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரேஷன் கடையில் விற்கப்படும் 7200 கிலோ அரிசியை கர்நாடகாவிற்கு கள்ளச்சந்தையில் விற்க முயன்றதாக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவரை குண்டர் சட்டத்தில் அடைக்க மே மாதம் சேலம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இந்நிலையில் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி சத்தியமூர்த்தியின் மனைவி பூஞ்சோலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம், திரு வி. சிவஞானம் ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரரின் கணவர் அரசு குடோனில் இருந்து ரேஷன் அரிசியை கடத்தியிருந்தால் அவர் மீது குண்டர் சட்டம் போட்டிருக்கலாம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். தேவைப்படாத நபர்களுக்கு ரேஷன் அரிசியை விற்கக்கூடாது என தெரிவித்த நீதிபதிகள் இதுபோன்ற செயல்களுக்காக குண்டர் சட்டம் போடக்கூடாது என்றும் அறிவுறுத்தினர். இதனையடுத்து சத்தியமூர்த்தி மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அத்துடன் மணல் கடத்தல் வழக்குகளில் எத்தனை பேர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு அவர்கள் உத்தரவிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் தக்காளி, பீட்ரூட், கேரட் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை குறைந்துள்ளது. அந்த சந்தைக்கு தக்காளி, முருங்கை, சின்ன வெங்காயம், பீட்ரூட், அவரை, பீன்ஸ், பச்சை மிளகாய், வெண்டைக்காய் உள்ளிட்ட காய்கறிகள் விற்பனைக்கு வருகிறது. இங்கு விற்பனைக்கு வரும் காய்கறிகளை கேரளா வியாபாரிகள் அதிக அளவில் கொள்முதல் செய்வது வழக்கம். ஆனால் தற்போது மைசூர் சந்தையில் அவர்கள் கொள்முதல் செய்வதாலும் விளைச்சல் அதிகரித்ததாலும் கடந்த மாதம் 26 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ பீட்ரூட் தற்போது 7 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு விற்பனையான பூசணிக்காய் 5 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கோலாறு, மாலூர் போன்ற இடங்களில் பீட்ரூட் அளவு கடந்து விவசாயம் பண்ணி அங்கே காய் நல்லா தெளிவாக இருக்கிறனால வியாபாரிக மைசூர் மார்க்கெட்லேருந்து மேக்ஸிமம் காய் கேரளாவுக்கு போகிறதுனால இங்கே வியாபாரிக வாங்குறது கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே தேவைக்கான பீட்ரூட்டு மற்ற போன்ற காய்கள்லாம் அங்கே தேவைக்கு கிடைக்கிறதுனால அங்கேருந்து நேராகவே
கர்நாடகாவில் எடுத்து கேரளாவுக்கு போயிருதுங்க. அதனால தான் இங்கே கொஞ்சம் காய் வியாபாரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. கடந்த சில மாதங்களாக உச்சத்தில் இருந்து வரும் காய்கறிகளின் விலை ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இனி வரும் காலங்களிலும் காய்கறிகளின் விலை மேலும் குறையும் என்று ஒட்டன்சத்திரம் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் நடைபெறவிருந்த இந்த கிரிக்கெட் தொடர் அங்கு நிலவும் அரசியல் குழப்ப நிலை காரணமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றப்பட்டது. புதிய அட்டவணைப்படி வரும் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை துபாய் மற்றும் ஷார்ஜா மைதானங்களில் போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்நிலையில் இந்த போட்டியில் பங்கேற்கும் இந்திய மகளிர் அணியை BCCI நேற்று அறிவித்தது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான அணியில் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா உள்பட மொத்தம் 15 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹேமலதா தயாளனுக்கு அணியில் வாய்ப்பு கிடைத்துள்ளது. காயம் காரணமாக ஆசிய கோப்பை போட்டியிலிருந்து விலகிய ஸ்ரேயங்கா பாட்டீல் மீண்டும் அணியில் இணைந்துள்ளார். மேலும் வீராங்கனைகள் ரிச்சா கோஷ், எஸ்டிகா பாட்டியா, ஷெஃபாலி வர்மா, தீப்தி சர்மா, ஜெமிமா ரோட்ரிகஸ், ராதா யாதவ், சஜனா சஜீவன், பூஜா வஸ்திராகர், அருந்ததி ரெட்டி, ரேணுகா சிங் தாக்கூர், ஆஷா சோபனா ஆகியோர் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளதாக BCCI தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மந்தைவெளி, அடையாறு, தியாகராய நகர், வடபழனி உள்ளிட்ட இடங்களில் அதிகாலையில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. தாம்பரம், ஆவடி, எண்ணூர், பூவிருந்தவல்லி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுக்கோட்டை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் பொன்னணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வரும் 2ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். மத்திய அரசின் வரி பயங்கரவாதத்தால் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத்தில் கனமழையால் முக்கிய நகரங்கள் வெள்ளக்காடாக மாறிய நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.